I don't know why, but it kind of affected me today. ஒரு 45 டேஸ் கழிச்சு இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு காரை பார்க்கிங்ல பார்க் பண்ணும்போது அந்த இடமே ஒரு மாதிரி பிளாங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு எனக்கு தெரியல. வண்டி விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் பக்கத்துல இருந்த பில்டிங் காணும். ஐ மீன் டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன் தெரியல. இட் took 2 or 3 minutes for me to process that. அந்த பில்டிங் அங்க இல்ல அப்படிங்கறத நான் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கே எனக்கு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் மாறதை நான் பார்த்திருக்கேன். பக்கத்துல புது பில்டிங்ஸ் வரதோ, புது கடைகள் வரதையோ, இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறது நான் நிறைய பார்த்திருக்கேன். அது ஏன் தெரியல, இன்னைக்கு சடனா அது வந்து என்ன ரொம்ப பிரிக் பண்ணுச்சு. ஐ டோன்ட் நோ வை, பிகாஸ் 2 இயர்ஸ் என்னோட ரொட்டீன்ல நான் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயங்கிறனாலயா எதனாலன்னு தெரியல, அது என்ன ரொம்ப இன்னைக்கு ஒரு மாதிரி எம்டியா ஃபீல் பண்ண வச்சுது. பிகாஸ் இப்ப கூட நான் வந்து ஆஃபீஸோட பிக்சரை நான் இமேஜின் பண்ணேன்னா, என்னோட ஆஃபீஸ் பார்க்கிங் நினைச்சேன்னா அது பக்கத்துல அந்த பில்டிங்கை நான் பிக்சரைஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி மெமரி ஆர் இமோஷனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் பில்டிங் ஆர் எனி மெமரி அசோசியேட்டட் வித் தட் பில்டிங். பட் அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது யோசிக்கும் போது என் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பக்கத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்கிறது என் மைண்ட்ல மெமரியில இருக்கு. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அங்க இல்ல, அது மாறி இருக்கு அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணதுக்கு எனக்கு என்னவோ ஒரு சடனா அது என்ன வந்து I don't know if I'm making any sense, but kind of felt empty today. I don't know why, because last time நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா பார்த்ததுதான் நான் லாஸ்டா அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா பார்க்க போறதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி மாறிட்டே இருக்கு. லைக் பீப்புள் சேஞ்ச், பிளேசஸ் சேஞ்ச், வி சேஞ்ச். அதுதான் லாஸ்ட் மொமெண்ட்னு தெரியாமலே எத்தனை லாஸ்ட் மொமெண்ட் நம்ம கடந்திருப்போம்ல. சில உறவுகள் வந்து நம்ம கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அது வேற என்னவோ மாறிட்டு இருக்கும். ஒரு ஃபேஸ் நம்ம கடந்து போறதோ, இந்த ஃபேஸ் தான் இப்போ ஒரு எந்த அது ஹாப்பியா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் அந்த ஃபேஸை கடக்க போற அந்த மொமெண்ட் தான் அந்த ஃபேஸோட கடைசி மொமெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாது, தெரியாமலே தான் நம்ம கடந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நம்ம கடந்துட்டு இருக்கோம், எத்தனை மாற்றங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம்ல. I don't know why, but it kind of affected me so much. I don't know. எனக்கு ஒரு மாதிரி ஒரு emptiness சடனா என்ன ஹிட் பண்ணுச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம். Like just felt like sharing this.